நேற்று இரவு நம்ம தமிழக கடலோர தென் மாவட்டங்களில் இதுவரைக்கும் வரலாறு காணாத ரொம்ப பெரிய அளவில் மழை பெய்யக்கூடும் அப்படின்னு முன்னதாகவே வானிலை ஆய்வு மைய அறிவிப்பாளர் பாலச்சந்தர் சொல்லியிருந்தாரு. அந்த வகையில் நேற்று இரவு பெய்ய ஆரம்பித்த மழை இப்போ விடிந்தும் விடாம தொடர்ந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இப்படி இந்த முக்கியமான மாவட்டங்களில் தொடர்ந்து மழை விடாம பெய்துகிட்டு இருக்கு. இப்படி இருக்க இன்னைக்கு காலையில் வானிலை ஆய்வு மைய அறிவிப்பாளர் பாலச்சந்தர் ஒரு திடுக்கிடும் அதிர்ச்சி வானிலை ஆய்வு ரிப்போர்ட்டை சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ரிப்போர்ட்ல முக்கியமா இந்த 4 மாவட்ட மக்களை இனி கடவுள் தான் காப்பாற்றுறோம் அப்படின்னு பாலச்சந்தர் அவர் அதிர்ச்சி தரும் ரிப்போர்ட் ஒன்று கொடுத்திருக்காரு. ஸோ இந்த தகவலை கேள்விப்பட்ட 4 மாவட்ட மக்களும் இப்போ தற்போது இன்னும் அதிர்ச்சியிலையும் கண்ணீர்லையும் மூழ்கியிருக்காங்க. அதாவது கடந்த 2 நாட்களா விடாம மிக மிக மிகப்பெரிய அளவில் கன மழையில் மூழ்கிக்கிட்டு இருக்க திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இப்படி இந்த முக்கியமான மாவட்டங்கள் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு காலையில் இருந்து மழை படிப்படியாக விட ஆரம்பிச்சிடும். மத்தியானத்துக்கு உள்ள கம்ப்ளீட்டா மழை விட்டுடும். நிச்சயமா அதுக்கப்புறமா மக்கள் படிப்படியா மீளலாம் அப்படிங்கிற தகவலை தான் அவர் சொல்லியிருந்தாரு. ஆனா இன்னைக்கு காலையில் வெளியிட்டிருக்க அவசர வானிலை ஆய்வு அறிவிப்புல பாலச்சந்தர் இன்றைக்கு பொழுது முழுக்க கண்டிப்பா மிக மிக கனமழை தொடர்ந்து பெய்யும். ஏன்னா தென்கிழக்கு கடலுக்கு உள்ள உருவாகியிருந்த அந்த கீழ் அடுக்கு சுழற்சி இன்னும் அது நகர்ந்து செல்லலை. அதனால இன்றைய பொழுது முழுக்க கண்டிப்பா இந்த தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த மாவட்டங்கள்ல நிச்சயமா இன்னைக்கும் மிக மிக பெரிய அளவில் கனமழை பெய்யும் அப்படின்னு வானிலை ஆய்வு மைய அறிவிப்பாளர் பாலச்சந்தர் இந்த திடுக்கிடும் தகவலை சொல்லியிருக்காரு. அந்த வகையில் செவ்வாய்க்கிழமையில இருந்து மழை விட்டுடும். மீட்பு பணியாளர்கள் வருவாங்க. அடுத்த சில நாட்களில் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த மக்களுக்கு இப்ப வானிலை ஆய்வு மைய அறிவிப்பாளர் பாலச்சந்தர் இன்னைக்கு காலையிலேயே அவர் கொடுத்திருக்க இந்த திடுக்கிடும் வானிலை ஆய்வு ரிப்போர்ட் தற்போது தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி இந்த மாவட்ட மக்கள் எல்லாரையுமே தற்போது இன்னும் அதிர்ச்சியும் கண்ணீர் விடவும் வச்சிருக்கு.